உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். சர்ச்சைக்குரிய கர்நாடக மசோதா தமிழர்களுக்கு பாதிப்பா என்று பார்க்கவிருக்கிறோம். முதல்ல ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா முதல்ல ஒரு சட்டத்தை மசோதாவாகத்தாங்க அரசு அறிமுகப்படுத்துவாங்க. அரசினுடைய மசோதாவுக்கு கேபினெட் ஒப்புதல் கொடுக்கும், பிறகு சட்டசபையில் வைத்து அது நிறைவேற்றப்படும், பிறகு ஆளுநர் கையெழுத்திட வேண்டும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, கேபினெட் அதாவது அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த ஒப்புதல் அளித்த மசோதா எது தொடர்பானது? இதுதான் சர்ச்சையத்திற்கு. எது தொடர்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீடு தொடர்பானது. எங்கெல்லாம் இடஒதுக்கீடு? வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு. யாருக்கு இடஒதுக்கீடு? மிகப்பெரிய தொழிற்சாலைகள், இது போன்ற நிறுவனங்கள், இந்த மாதிரியான இடத்துல இடஒதுக்கீடு. சரி, எத்தனை சதவிகிதம்? தலைமை பதவி என்று வரும்பொழுது 50% கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மற்ற பதவிகள் என்று வரும்பொழுது 70% கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. தொழிற்சாலைகள்லாம் ஆடி போயிட்டாங்க, நிறுவனங்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்ப்போம். சரி, முதல்ல அதாவது உள்ளூர் நபர் யார் என்ற ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் பிறந்திருக்க வேண்டும், 15 ஆண்டுகள் கர்நாடகாவில் வாழ்ந்திருக்க வேண்டும், கன்னடத்தில் பேச எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், கன்னட தேர்வில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் உள்ளூர் நபர், அவருக்கு இடஒதுக்கீடு செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த மசோதாவில் ஒரு நியாயமே கிடையாது என்று தங்களுடைய எதிர்ப்புகளையும் குமுறல்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் நியாயம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க காரணம் சொல்றாங்கன்னா, இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. நாங்க உங்களை நம்பி வந்து தொழில் தொடங்குங்க, முதல்ல வாங்க பெங்களூர்ல வந்து தொடங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. நாங்க வந்து இங்க தொழிற்சாலைகளை நிறுவி இருக்கோம். இந்தியா முழுக்கையிலிருந்து நாங்கள் புத்திசாலிகளை கொண்டு வந்து நாங்கள் வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்குறோம். திடீர்னு நீங்கள் வருவீங்களாம், ஒரு சட்டத்தை போடுவீங்களாம், உள்ளூர் நபர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுவீங்களாம். புத்திசாலிகளை நாங்கள் உள்ளூர்லேயே தேட வேண்டுமா? எங்கள் கம்பெனி லாபத்தில் போகணுமா நஷ்டத்தில் போகணுமா? இந்தியா முழுக்கையிலிருந்து எங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க உரிமை கிடையாதா? இது என்ன நியாயம் இருக்க முடியும் என்று தங்களுடைய குமுறல்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தொழிற்சாலைகள்லாம் வெளிப்படையாக பேசின உடனே, நிறுவனங்கள்லாம் இப்படி பேசின உடனே கர்நாடக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க, இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது, கேபினெட் ஒப்புதல் கொடுத்துருக்கோம், தற்காலிகமாக இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், உங்களோட கலந்து பேசிவிட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறுவனங்கள்லாம் ரொம்ப கோபத்தோடு காணப்படுகிறார்கள். ஆந்திரா அரசு என்ன சொல்கிறாங்க? அண்டை மாநிலம் ஆந்திரா இல்லையா? ஆந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிற்சாலை நிறுவனங்களே பெங்களூரில் மற்றும் கர்நாடகாவின் இதர பகுதியில் இருக்கவங்களே ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மாநில அரசு உங்களை இப்படி செய்கிறாங்களா, பக்கத்தில் தான் எங்கள் மாநிலம் இருக்குது, எங்கள் மாநிலத்திற்கு வந்துருங்க, சாஃப்ட்வேர் முதல் கொண்டு எல்லா நிறுவனமும் இங்கே வந்துருங்க, விசாகப்பட்டினம் இருக்கிறது, இங்கே உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது, அந்த மாநில அரசு சட்டம் போட்ட மாதிரி நாங்கள் எந்த சட்டமும் போட மாட்டோம், நீங்கள் இங்கே வந்து தொழில் தொடங்கலாம், உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு, இந்தியா முழுக்க உள்ள 28 மாநிலங்களில் உங்களுக்கு பிடித்த நபர்களை நீங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம், லாபத்தில் இயங்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பக்கத்து மாநிலத்துக்கு வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் இப்படித்தான கர்நாடகாவும் முதல்ல கூப்பிட்டாங்க. அங்கே போய் பிறகு அவங்க ஏதாவது சட்டம் போட்டு அங்கிருந்து வேற எந்த மாநிலத்திற்கு தாவுவது, முதல்ல இந்த மாநிலத்திலிருந்தே போராடி பார்த்து விடுவோம் என்று உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு பாதிப்பா என்று கேட்டீர்களாயின், நிச்சயமாக தமிழர்கள் மட்டுமல்ல, மற்ற இந்தியாவில் உள்ள 27 மாநிலங்கள்லையும் 8 யூனியன் பிரதேசங்களையும், அதாவது ஒரு மாநிலம் தவிர்த்துட்டோம், மொத்தம் 28 மாநிலம் இந்தியாவில், ஒன்று கர்நாடகா, அதை விட்டிங்கன்னா 27 மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும் பின்னடைவு தான். ஏன் அப்படின்னா, படித்துவிட்டு தகுதியாக வேலை செய்யும் தகுதியோடு இருக்கும் அவர்கள் போய் வேலை செய்கிறார்கள். திடீர்னு ரிசர்வேஷன்லாம் போட்டு உள்ளூர்காரங்களுக்கு நீங்கள் 70% கொடுக்கணும், தலைமை பதவிகளில் 50% கொடுக்கணும்னா அப்போ வெளி மாநிலம்லாம் இயற்கையாகவே பாதிக்கப்படுவாங்க தானே. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கன்னட அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மசோதாவை நாங்கள் வரவேற்கிறோம், விரைவில் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சியான பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் இந்த மசோதாவை நீங்கள் சட்டமாக்குவேன்னு சொல்லி வந்துட்டு ஏன் பின்வாங்குகிறீர்கள்? நிச்சயமாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லது மக்களின் கோபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியான பாஜக சொல்றாங்க. அரசியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசியல் கட்சியினர் இப்படி செய்வது வழக்கம்தான்,
காங்கிரஸ் இப்பொழுது அங்கே ஆட்சியில் இருக்கிறது, மசோதா கொண்டு வந்துட்டாங்க, சர்ச்சை வெடிச்ச பிறகு மசோதாவை நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் வரும்பொழுது இதை சொல்லியே தேர்தலை சந்திப்பார்கள். பாருங்க, மக்கள் உங்களுக்காக நாங்கள் ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம், இருந்தாலும் தொழிற்சாலைகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதால அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று இதை ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியாக மாற்றி விடுவார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.